யாரெல்லாம் செப்டம்பருக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே 18% வரைக்கும் எக்ஸ்ட்ராவா பிரீமியம் பே பண்ணிருப்பாங்க. அதே இந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு புது பாலிசி வாங்க போறீங்கன்னா ஈஸியா சில ஆயிரங்கள் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோல எக்ஸாக்ட்டா இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத பார்ப்போம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அதாவது பர்டிகுலரா நீங்க பழைய பாலிசியை வச்சிருந்தீங்கனாலும் உங்களால ரீஃபண்ட் வாங்க முடியுமா இல்லையான்றத புரிஞ்சுப்போம். அது கூடவே இந்த பாயிண்ட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போறீங்கன்னா டாப் 3 பிளான்ஸ் என்னென்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்ற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்ப்போம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே ஜிஎஸ்டி எலிஜிபிலிட்டி கிடையாது. யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்றத டீடைல்டா தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். செப்டம்பர் 22, 2025 இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் டர்ம் இன்சூரன்ஸ்க்கும் இருந்த ஜிஎஸ்டியை கம்ப்ளீட்டா ஜீரோவா மாத்திட்டாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இன்சூரன்ஸ் பிரீமியம்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி போட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியமா இருந்ததுன்னா அதுக்கு மேல 18% போட்டாங்கன்னா 1,800 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். மொத்தமா சேர்த்து 11,800 ரூபாய் நம்மளோட பிரீமியமா வந்திருக்கும் செப்டம்பர் 22க்கு முன்னாடி. இப்போ இந்த பாயிண்ட்ல 10,000 ரூபாய் பிரீமியம்னா ஜீரோ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அதே 10,000 ரூபாய் கட்டினா போதும் இந்த 1,800 ரூபாய் ஜிஎஸ்டில நம்ம சேவ் பண்ற மாதிரி. இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகமாக இந்த சேவிங்ஸ்மே அதிகரிச்சுட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு வயசான பேரண்ட்ஸ்க்கெல்லாம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சேவிங்ஸுமே ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஜிஎஸ்டி சேஞ்ச் நடக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. திடீர்னு ஒரு சர்வீஸ் ஜிஎஸ்டி எக்ஸம்ட் ஆகுறாங்கன்னா அந்த கம்பெனிஸ்க்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அவங்க சில ப்ராடக்ட்ஸோ இல்ல சர்வீஸோ வாங்குற மாதிரி இருக்கும். அதுல ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. அதை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா போட்டு இந்த ஜிஎஸ்டி கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு இவங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டா எக்ஸம்ட் ஆச்சுன்னா அவங்களால அதை பே பண்ண முடியாது. அதுல லாஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிரீமியம் ஏத்தணும்னாலும் ஏத்திக்கலாம். இன்ஃபேக்ட் நானே அதை வெரிஃபை பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வரக்கூடிய இன்சூரன்ஸ் பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் வந்திருக்கா இல்லையான்றத பார்க்கணும்னு பார்த்தேன். ஆக்சுவலா 18% ஜிஎஸ்டியை எக்ஸம் பண்ணி தான் எனக்கு புது பிரீமியம் போட்டிருந்தாங்க. இப்போ குறைவான பிரீமியம் தான் கட்டிட்டு வரேன். ஸோ மேஜர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் எந்த பிரைஸ் மேனிபுலேஷனும் பண்ணல. கஸ்டமர்ஸ்க்கு இந்த 18% எக்ஸம்ஷனை டைரக்டா பாஸ் பண்ணிட்டு வராங்க. அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும். ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த ஃபினான்ஷியல் இயரோ அவங்களோட பிரீமியம்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாலிசியை வாங்கி பிரீமியம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டும் உடனே கிடைச்சிடும். ஸோ இப்போ 3 சினாரியோ இருக்கு. இதுல முதல் சினாரியோ, புதுசா ஒரு பாலிசி வாங்குறீங்க, அதுவும் செப்டம்பர் 22க்கு அப்புறம் தான் அது ஆரம்பிக்குதுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம், உங்களுக்கு 18% எக்ஸம்ஷன் டைரக்டா வந்துடும். எதை பத்தியும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீங்க ஆல்ரெடி ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க, அதோட ரினிவல் செப்டம்பர் 22க்கு அப்புறம் வருதுன்னா உங்களுக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வரும். ரினிவல் டேட் தான் முக்கியமே தவிர எப்போ நீங்க பே பண்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. அதாவது உங்களோட பாலிசி ரினிவலுக்கு அப்புறம் அது ஆரம்பிக்கக்கூடிய கமென்ஸ்மென்ட் டேட்னு சொல்லுவாங்க. அந்த டேட் செப்டம்பர் 22க்கு அப்புறம் இருந்தா போதும். நீங்க ஒருவேளை ஆகஸ்ட் 20 இல்ல ஆகஸ்ட் 15 பிரீமியம் பே பண்ணியிருந்தாலும் இந்த ரீஃபண்டை உங்களுக்கு இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களோட ரினிவல் டேட் செப்டம்பர் 22க்கு அப்புறம் இருந்து உங்களோட பிரீமியம் அதுக்கு முன்னாடி நீங்க பே பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் இன்னும் வராம இருந்ததுன்னா இந்த வீடியோ இப்பவே பாஸ் பண்ணிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி கால் பண்ணி உங்களால ரீஃபண்டை கேட்டு வாங்கிக்க முடியும். மூணாவது கேஸ் மல்டி இயர் பாலிசி. அதாவது பாலிசி எடுக்கும் போதே 3 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்கான பிரீமியம் முன்னாடியே நம்ம கட்டியிருப்போம். அந்த மாதிரி நீங்க பாலிசி வாங்கி இன்னும் ரினிவல் வரலனா உங்களுக்கு எந்த ரீஃபண்டுமே வராது. இன்ஃபேக்ட் நீங்க வாங்கி 1 வருஷம் தான் ஆகுதுன்னா இந்த அடுத்த 2 வருஷத்துக்கு ரீஃபண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்தெந்த டிரான்சாக்ஷன் செப்டம்பர் 22க்கு அப்புறம் நடக்குதோ அதுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் உண்டு. இப்போ இந்த பாயிண்ட்ல டாப் 3 ஹெல்த் பிளான்ஸ் என்னென்னன்றது பார்க்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆல்ரெடி பாலிசி வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ரீஃபண்ட் வருமா வராதான்னு தெரிஞ்சுக்க சிம்பிளான 3 கொஸ்டின் செக்லிஸ்ட்டை முதல்ல பார்ப்போம். முதல் கொஸ்டின் நீங்க கேட்க வேண்டியது, உங்களோட பாலிசிக்கான பிரீமியம் செப்டம்பர் 22க்கு முன்னாடி கட்டிருக்கீங்க, ஆனா ரினிவல் டேட் செப்டம்பர் 22க்கு அப்புறம் தான் வருதுன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்திருக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்க, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் உங்களுக்கு கிரெடிட் செய்யப்பட்டிருக்கும். சில கேசஸ்ல பிரீமியம் செப்டம்பர் 22க்கு முன்னாடி ஜிஎஸ்டியோட பே பண்ணிருப்போம், ஆனா இன்சூரன்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் டேட் செப்டம்பர் 22க்கு அப்புறம் இருந்ததுன்னா இந்த கேஸ்லயுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்தாகும். மூணாவது கேஸ் தான் மல்டி இயர் பாலிசி. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி செப்டம்பர் 22க்கு முன்னாடி மல்டி இயர் பாலிசிக்கு பே பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீஃபண்டும் வராது. எந்த டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்டிவ் செப்டம்பர் 22க்கு அப்புறம் நடக்குதோ அதுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட். மல்டி இயர் பாலிசிஸ்ல நடுவுலயே இருந்தாலும் அடுத்த சில வருஷங்களுக்கான பிரீமியம்க்கு எந்த ரீஃபண்டும் கிடையாது. நீங்க முதல் 2 கேஸ்ல இருந்து இன்னுமே உங்களுக்கு ரீஃபண்ட் வரல, இது கேட்கறதுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, எனக்கு ரீஃபண்ட் வருமா இல்லையான்னு புரியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிட்டோ டீம் கூட கால் ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். பேசிக்கா இந்த டிட்டோ இன்சூரன்ஸ்ன்றவங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் அன்பயாஸ்டா கைட் பண்ணக்கூடியவங்க. அதுவும் புதுசா பாலிசி வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகக்கூடிய பெஸ்ட் பிளான் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் மொத்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸையும் உங்களுக்காக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுவும் பாலிசி வாங்குறதோட நிறுத்தாம இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரீஃபண்ட் டிஸ்பியூட்ஸோ இல்ல என்டையர் கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்லயும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. டிட்டோட முக்கியமான வேல்யூட இவங்க கம்ப்ளீட்டா ஸ்பாம் ஃப்ரீ. அதாவது தேவையில்லாத கால்ஸோ இல்ல இமெயிலோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான டைமுக்கு அப்பாயின்மெண்ட்டா அவங்க சைட்ல புக் பண்ண முடியும். அந்த டைமுக்கு மட்டும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால ஃப்ரீயா காலும் ஸ்கெட்யூல் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ல டிட்டோல தமிழ் அட்வைசர்ஸும் இருக்காங்க. நீங்க
நீங்க காலை ஸ்கெட்யூல் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் அட்வைஸ்னு போட்டீங்கன்னா நம்ம மொழியிலே உங்களோட கேள்விகளுக்கான பதிலும் கிளியர் செய்யப்படும். இன்ஃபேக்ட் அவங்களோட வெப்சைட்ல பாலிசிஸை உங்களால கம்பேரும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லான நிறைய ரிசோர்ஸும் இருக்கும். பாலிசி சம்பந்தப்பட்ட செக்லிஸ்ட் முதற்கொண்டு எல்லா ஆர்டிகல்ஸுமே இருக்கும். அவங்க வெப்சைட்கான லிங்க் கீழே இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல டாப் 3 ஹெல்த் பிளான்ஸ் என்னென்ன, எப்படி நீங்க அதை சூஸ் பண்ணலாம்ன்றத கிளியரா ஒரு ஹெல்த் பிளான் வாங்க போறோம்னா 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். முதல் விஷயம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல இருக்கக்கூடிய ரிலையபிலிட்டி, அந்த கம்பெனியை எவ்வளவு தூரத்துக்கு நம்பலான்றது. ரெண்டாவது விஷயம் அந்த இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இருக்கா, நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்தது அது நம்ம பட்ஜெட்குள்ள செட் ஆகுமா, பிரீமியம் அஃபோர்டபுளா இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 ஃபேக்டர்ஸையும் இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் டாப் 3ல மூணாவது இடத்துல இருக்கிறது நிவாபூபால இருந்து வரக்கூடிய ரீஅஷ்யூர் 2.0 பிளாட்டினம் பிளான். இந்த பிளானுக்கு ஓவரால் ரேட்டிங் 5க்கு 3.8 கொடுக்கலாம். ஓவரால் சொல்லும்போது இந்த 3 ஃபேக்டரையும் கம்பைன் பண்றோம். ஆனா ஃபீச்சர்ஸ் படி பார்த்தா இருக்கிறதுலே டாப் தி லிஸ்ட் இந்த பிளான் தான் இருக்கும். 5க்கு 4.8 கொடுக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதோட முதல் ஃபீச்சர் அன்லிமிட்டெட் ரெஸ்டரேஷன். அதாவது ஒவ்வொரு கிளைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களோட கவரேஜை கம்ப்ளீட்டா ரீஃபில் பண்ணிடுவாங்க. அதுவும் அன்லிமிட்டெட் டைம்ஸ் இதை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நல்ல ஃபீச்சர் உங்களோட ஏஜ் லாக் ஃபெசிலிட்டி. அதாவது நீங்க கிளைமே பண்ணாத வரைக்கும் உங்களோட கரண்ட் ஏஜுக்கு என்ன பிரீமியம் கட்டிட்டு வரீங்களோ அதே பிரீமியம் தான் தொடர்ந்து கட்டிட்டே வரீங்க. அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்க கிளைமே பண்ணலனா இப்போ என்ன பிரீமியம் இருக்கோ அதே பிரீமியம் அப்படியே கண்டினியூ. ஆனா ஜெனரலா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல வருஷமோ இல்ல 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரீமியம் ஏத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா இந்த பிளான்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்னால நீங்க கட்டக்கூடிய அந்த குறைவான பிரீமியமே நீங்க கிளைம் பண்ணாத வரைக்கும் கட்டிட்டே வருவீங்க. கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க புதுசா ரினியூ பண்றீங்கன்னா உங்களோட பிரீமியம் அந்த பாயிண்ட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த நல்ல ஃபீச்சர் கேரி ஃபார்வர்ட் போனஸ். அதாவது நீங்க கிளைம் பண்ணாத அமௌண்ட் எல்லாமே வருஷம் அக்குமுலேட் ஆயிட்டே போகும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க, இந்த வருஷம் ஃபுல்லா கிளைம் பண்ணலனா அடுத்த வருஷம் இந்த 10 லட்ச ரூபாய் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இது கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும். நம்மளோட கவரேஜை விட 10 மடங்கு வரைக்கும் இதை மேக்ஸிமம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதாவது 10 லட்ச ரூபாய் பாலிசியில 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால கவரேஜை பில்ட் பண்ணிக்கிட்டே வர முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த பாலிசியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிராபேக் அதோட ஆபரேஷனல் இஷ்யூஸ். அதாவது நம்ம கிளைம் பண்ண போறோம்னா அந்த கிளைம் சில நேரங்கள்ல டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம். இதை தவிர்த்து ஃபீச்சர்ஸ் படியோ இல்ல அஃபோர்டபிலிட்டி படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல பிளான்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல கேர் சூப்ரீம் பிளான் இருக்கு. இதுக்கு ஓவரால் ரேட்டிங் 5க்கு 4ன்னு கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த பாலிசிஸ்ல இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரீமியம் குறைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த பாலிசின்னு சொல்லலாம். இதோட பிரீமியம் இதே மாதிரி இருக்கக்கூடிய இதர இன்சூரன்ஸ் பிளான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 30ல இருந்து 50% வரைக்கும் சீப்பாவே இருக்கு. இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் சொன்னா இங்கேயுமே அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன் உண்டு. நம்ம கிளைம் ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கவரேஜ் மறுபடியும் ரீஃபில் ஆயிட்டே இருக்கும். அதுவும் மல்டிபிள் டைம்ஸ். இந்த பிளான்லயுமே போனஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதாவது நீங்க கிளைம் பண்ணாத அமௌண்ட் எல்லாமே அடுத்தடுத்த வருஷம் உங்களுக்கு ரினியூ பண்ண அக்குமுலேட் ஆயிட்டே வரும். இந்த அமௌண்ட் மேக்ஸிமம் 600% வரைக்கும் அக்குமுலேட் ஆகலாம் 5 முறை நீங்க ரினியூ பண்றீங்கன்னா. இந்த பிளானோட டிராபேக் டாப் பிளான் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொஞ்சம் குறைவா இருக்கு தவிர மோசமான நம்பர் கிடையாது. ஆனா பெஸ்ட்ன்றது டாப் பிளானான நம்பர் 1ல இருக்க HDFC ERGO இருந்து வரக்கூடிய ஆப்டிமா செக்யூர் தான். இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். இன்ஃபேக்ட் மொத்த ரேட்டிங்ஸ் படியும் டாப் பிளான்ல இவங்க தான் இருக்காங்க. 5க்கு 4.0ன்ற ஓவரால் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் இந்த பிளான் தான் சொல்லணும். இவங்களோட முக்கியமான ஃபீச்சரே செக்யூர் பெனிஃபிட். அதாவது நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா டே 1ல இருந்து இன்னொரு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டிருப்பாங்க. மொத்தமா 20 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்கிறதுக்கு சமம். அதுவும் பாலிசி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இந்த அளவுக்கு கவரேஜ் கிடைக்கும். ரெண்டாவது ப்ரொடெக்ட் பெனிஃபிட். அதாவது பெரும்பாலான இதர பாலிசிஸ்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன PPE கிட்டோ இல்ல மாஸ்கோ க்ளவுஸோ இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த பாலிசிஸ்ல இதையுமே சேர்த்து கவர் பண்ணுவாங்க. அடுத்து பிளஸ் பெனிஃபிட். வருஷம் நீங்க கிளைமே பண்ணாம இருந்தீங்கன்னா நோ கிளைம் போனஸா 50% வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது மேக்ஸிமம் 100% வரைக்கும் கூட்டிக்க முடியும். இன்னும் இதர நல்ல ஃபீச்சர்ஸ் சொன்னா ரூம் ரெண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. அதே மாதிரி டிசீஸ் வைஸ்க்கு எந்த சப்ளிமெண்ட்டும் கிடையாது. கோபே கிளாஸும் கிடையாது. ஆயுர்வேதா மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டிராபேக்னு சொன்னா இதர பிளான்ஸ் கூட பார்க்கும்போது உங்களோட பிரீமியம் அதிகமா இருக்கும். ஆனால் டே 1ல இருந்தே எக்ஸ்ட்ராவா டபுள் த கவரேஜ் கிடைக்கிறதுனால அதை பத்தி பெருசா கன்சர்னும் பண்ணக்கூடாது. குவாலிட்டி படியும் சரி ஸ்டாண்டர்ட் படியும் சரி நல்ல பிளான் HDFC ERGO இருந்து வரக்கூடிய இந்த பிளான் தான் சொல்லணும். ஸோ ரஃபா 3 பிளானையும் கம்பேர் பண்ணா ஒரு 28 வயசு நபர் சென்னை மாதிரி ஒரு சிட்டில இருந்து எடுக்கிறாருன்னா அவருக்கு நிவாபூபா பிளான் கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் வந்திருக்கும். இதே கேர் சுப்ரீம் பார்த்தோம்னா குறைவான பிரீமியமா 11,800 ரூபாய் வந்திருக்கும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரீமியம் HDFCல தான் இருக்கும். 14,500 ரூபாவா இருக்கும். இந்த பிரீமியம் நீங்க எந்த சிட்டில இருந்து எடுக்கிறீங்க, என்ன ஏஜ்ல எடுக்கிறீங்க, என்ன மெடிக்கல் கண்டிஷன்ல எடுக்கிறீங்கன்றத பொறுத்து மாறுபடும். இப்போ இந்த 3 பிளான்ல உங்களுக்கு எது சரியா இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த சிம்பிள் செக் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க.
நீங்க யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கீங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் கவரேஜ் உங்களுக்கு தேவை, பிரீமியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் பரவாயில்ல, பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா HDFC Ergoல இருந்து வரக்கூடிய ஆப்டிமா செக்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் வேணும், கூடவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸையும் கவர் பண்ணணும், அதே சமயம் பட்ஜெட் ப்ராப்ளம் பிரீமியம் குறைவா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா கேர் சுப்ரீமை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ஏஜ் லாக் மாதிரியான புது ஃபீச்சர்ஸை ப்ரிஃபர் பண்றீங்க, அதன் மூலமா பிரீமியம் குறைவா வைக்க முடியும், அதே சமயம் 10x வரைக்கும் கவரேஜை க்ரோ பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா நிவா போப்பால இருந்து வரக்கூடிய ரீஅஷ்யூர் 2.0 நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல இந்த பாயிண்ட்லயுமே கன்ஃபியூசிங்கா இருக்கு, அதாவது உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனோ இல்ல சில எக்ஸ்க்ளூஷன் வேணும்னு யோசிக்கிறீங்கன்னா எப்படி பிளான் சூஸ் பண்ணணும்னு தெரியலனா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு செக் அவுட் டிட்டோ இன்சூரன்ஸ். உங்களோட சிச்சுவேஷனுக்கு எது பெஸ்டான பிளானா இருக்குன்ற எல்லா கேள்விகளும் அவங்க கிட்ட ஃப்ரீயாவே கேட்க முடியும். அதுக்கான கால் ஸ்லாட்டை கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களால புக் பண்ண முடியும். அவங்களோட சர்வீசஸ் கம்ப்ளீட்லி ஸ்பாம் ஃப்ரீ. அதே மாதிரி தமிழ் அட்வைசர்ஸ் வேணும்னாலும் அதையுமே நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட் சர்வீஸும் கிடைக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட் பார்ட், இந்த பாயிண்ட்ல ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்பவே நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதை உங்க சாதகமா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு 5 வருஷமும் மெடிக்கல் காஸ்ட் டபுள் ஆயிட்டே வரும். இன்னைக்கு 5 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா அடுத்த 5 வருஷத்துல அதே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 10 லட்ச ரூபாய் இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். அதனால தான் எப்பவுமே ஒரு ஃபேமிலிக்கு குறைஞ்சது 10 ல இருந்து 15 லட்சத்துக்காவது கவரேஜ் கம்பல்சரியா தேவைன்னு சொல்லுவேன். அந்த கவரேஜ்க்கு உங்ககிட்ட பாலிசி இல்லைன்னா உடனே அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. டிட்டோ இன்சூரன்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போறீங்கன்னா அதை பத்தி கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.